பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الشياطين من يغوصون له ويعملون عملا دون ذلك وكنا لهم حافظين. صدق الله العلي العليم. அவருக்காக, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக முத்து குளிக்கும் சைத்தான்களையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அவர்கள் இதுவல்லாத வேறு பணிகளையும் செய்வார்கள். அவர்களை நாம் கண்காணிப்பாளராக இருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூரத்துல் அம்பியால ஏறத்தாழ 17 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதில் ஒரு நபி தான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இது சம்பந்தமாக 2-3 நாளைக்கு முன்னால் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு, சரிதானே? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முத்து கழிக்கும் ஷைத்தான்களை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். இந்த இடத்துல ஷைத்தான் என்று ஒரு வார்த்தையை போடுகிறான். இது வந்து ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அர்த்தம். ஏன்னா ஜின்களும் ஷைத்தான்களும் ஒரே இனம். ஜின்களும் நெருப்பால் படைக்கப்பட்டார்கள், ஷைத்தானும் நெருப்பால் படைக்கப்பட்டான். அதனால் அல்லாஹ் தனக்கு ஷைத்தான் என்ற வார்த்தையை புழங்குகிறான். அப்ப ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தோம், முத்து குளிக்கக்கூடிய, முத்தல் குளிக்க எடுக்கக்கூடிய ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்லிட்டு, அவர்கள் இதுவல்லாத வேறு பணிகளையும் செய்வார்கள். அந்த ஷைத்தான்கள், அந்த ஜின்கள் வேறு பணிகளும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காண்டி செய்வார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களை நாம் கண்காணிப்பாளராக இருந்தோம். யார? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்காணிக்கக்கூடியவராக இருந்தோம் என்று சொல்கிறான். ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பேசுகிறான்னு சொன்னா, ஜின்கள் மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவரை கண்காணிப்பாளராக இருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அந்த நபியை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இத்தனை வசதி அல்லாஹ் தஆலா கொடுத்து, அந்த ஜின்களை வசப்படுத்தி கொடுத்து, அந்த ஜின்கள் மூலமா எந்த ஒரு தீங்கு வராத அளவுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லி தருவான். இன்னொரு சூறால, வகுல்ல பன்னாகின் கவ்வாஸ், கட்டடம் கட்டக்கூடிய ஒவ்வொரு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தோம். இன்னும் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஜின்களையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்றான். இதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவர்களுக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். இந்த ஆயத்துக்கு முன்னால் சொன்ன யாருக்குள்ள இந்த ஆயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறோம். ஏன்னா காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்னார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சகல பாக்கியங்களையும் சகல நேமத்துகளையும் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய, அதை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தோம்ங்கிறதுல ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் செய்கிறாங்க, தனக்கு முன்னால தொழுது முடிச்சுட்டு தனக்கு முன்னால ஒன்றை பார்த்து சொன்னாங்க, அல்லாவிடமிருந்து உன்னிடமிருந்து அல்லாவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உன்னிடமிருந்து அல்லாவிடம் உன்னிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் 3 தடவை சொன்னாங்க. சொல்லிட்டு அல்லாவின் சாபம் உன் மீது நிகழட்டும் என்று 3 முறை கூறினார்கள். பின்னால சஹாபாக்கள் நிற்கிறாங்க, பின்னால சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் வித்தியாசமா இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு செய்தியை சொல்றாங்களே, வித்தியாசமா இருக்குது. கடைசியில் அதுக்கடுத்து சொல்லிட்டு மறுபடியும் செய்யறாங்க, அப்படி கையை காட்டி அப்படி பிடிக்க போறாங்க. கையை நீட்டி அப்படி பிடிக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு பாசாங்கு செய்கினை காட்டுறாங்க. இதுவெல்லாம் சஹாபாக்களுக்கு புதுசா தெரிஞ்சது. இதுவெல்லாம் சஹாபாக்களுக்கு புதுசா தெரிந்தது. இப்ப ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாவிடம் உன்னிடந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொன்னீங்களே,
அது எதனால அந்த வார்த்தையை சொன்னீங்க? அல்லாவின் சாபம் உன் மேல நிகழட்டுன்னு 3 சொன்னீங்களே, என்ன காரணம்? அது மாத்திரம் இல்ல, நீங்க கையை முன்னால கொண்டு போய் பிடிக்கிற மாதிரி கொண்டு போய் அப்படி விட்டுட்டீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்ப ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை நோக்கி ஜின்கள் வந்தன, கெட்ட ஜின்கள், கெட்ட ஷைத்தான்கள் என்னை நோக்கி வந்தது. இப்லீஸும் வந்தான், கையில ஒரு நெருப்போட வந்தான், என்னுடைய முகத்தை கரிப்பதற்காண்டி வந்தான். அதனால தான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடினேன். 3 முறை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சாபம் உன்மேல் நிகழட்டுன்னு சொன்னேன். ஆனா இதையும் தாண்டி அவன் என்கிட்ட வந்தான், இதையும் தாண்டி என்கிட்ட நெருங்கி வந்தவனை தான் அவனை நான் பிடிக்க போனேன். அவனை பிடிக்க போனேன். ஆனா எனக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட துவா எனக்கு கிடைச்சது. அது வந்துச்சு, கால ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லிஅஹதின். அந்த துவா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரப்பி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வஹப்லி முல்கன் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடு, ஒரு ஆட்சியை கொடு, லா யன்பகி லிஅஹதின் மின் பாதி எனக்கு பிறகு யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துறாத, யாருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துறாத, அந்த அதிகாரத்தை கொடுத்துறாத என்று அவர் பிரத்யேகமான ஒரு துவா கேட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த துவா கேட்டது வந்தனால அந்த ஷைத்தானை இப்லீஸை பிடிக்காம விட்டுட்டேன். இல்லைன்னு சொன்னா அந்த ஷைத்தானை கட்டி போட்டு, ஜின்னை கட்டி போட்டு காலையில சிறுவர் மதீனாவுடைய சிறுவரோடு சேர்ந்து விளையாட விட்டு படிக்கணுமா, காலையில மதீனாவுடைய சிறுவரோடு சேர்ந்து விளையாட விட்டுருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்கே நமக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு செய்தி, ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த அந்த ஜின்னு யாருக்கு தெரியல? பின்னால உள்ள தோழர்களுக்கு தெரியல. ஜின்னு விளையாட்டு காட்டி இருக்குது, இவ்வளவு பிரச்சனை காட்டி இருக்குது, ஆனா பின்னால உள்ளவங்களுக்கு தெரியல. அப்ப நபிமாருடைய கண்ணுக்கு மாத்திரம் ஜின்னு தெரியும். ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சில ஜின்கள் கோரிக்கை வைத்தது, எங்களுக்கு உணவு வேண்டும். ரசூலுல்லாஹ் பாடம்லாம் கத்திருக்கிறாங்க. ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எல்லாம் இன்னும் சொல்ல போனா ஈமான் கொண்ட ஜின்கள்லாம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்ட ஜின்கள், அப்ப அவங்க யாரா இருக்கும்? ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்ட, ரசூலுல்லாஹ் பார்த்து சந்தித்து ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு சஹாபிகள், அப்படித்தானே? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தித்து ஈமான் கொண்ட அந்த ஜின்கள் சஹாபிகள் தானே? அப்ப ஜின்கள்ல சஹாபிகள் உண்டு. ஒரு வரலாற்று செய்தி கூட சொல்லுவாங்க, ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு ஒருவர் மனிதர் தொழுது கொண்டிருந்தார். தொழுது கொண்டிருந்த அந்த மனிதருக்கு முன்னால ஒரு பாம்பு குறுக்கிட்டுச்சு. அந்த பாம்பு அடிச்சிட்டாங்க. அந்த பாம்பு அடிச்சிட்டாங்க. பாம்பு அடிச்சிட்டு அதை தூக்கி போட்டாங்க. பிறகு அதனுடைய தாய் பாம்பு வந்து பார்க்குது, தன்னுடைய பாம்பு குட்டி செத்து கிடக்குது. அப்ப அந்த மனிதரை அழைத்து கொண்டு சென்றது. இப்ப மனித உருவத்தில் வருகிறது. அது மனித உருவத்தில் வந்து இவருடைய கண்ணை, அது யாருக்கு அடிச்சாங்களோ அந்த மனிதரை கண்ணை கட்டி கொண்டு நேர கொண்டு கூட்டு போயிருச்சு. அது இடத்துக்கு கூட்டு போயிருச்சு. அது இடத்துக்கு கூட்டு போனோன்னா அதுகளுக்கும் சில வழக்காடு மன்றங்கள் இருக்குது. அப்போ அங்க உட்கார்ந்து என்னுடைய மகனை இவர் கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு செய்யறாங்க. அவங்க இது கேஸ் போடுறாங்க. அப்ப நான் சொன்னேன், அவர் சொன்னார், நான் யாரையும் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. இல்ல, நீ கொலை செஞ்சிருக்கிய பிள்ளைய, பாம்பாக வந்த என்னுடைய மகனை நீ கொலை செய்திருக்கிறாய். பாம்பை கொலை செய்யணும்னு சொல்லி கொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. கட்டவால் உள்ள பாம்பை கொலை செய்யணும், 2 கோடு போட்டிருக்கின்ற பாம்பை கொலை செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மினால தங்கி இருக்கும் போது கூட ஒரு பாம்பு வந்தது, அந்த பாம்பை போய் அடிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து போய் அந்த பாம்பு அடிக்க போனோம், அந்த பாம்பு பொந்துக்குள்ள போயிருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தீங்கிலிருந்து அது பாதுகாத்து கொண்டது, அதோடைய தீங்கிலிருந்து நீங்க பாதுகாத்து கொண்டீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இங்க அடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல பாம்பு வந்து அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அடிச்சு அடினேன். இல்ல, அப்படிலாம் அடிக்க சொல்லல அப்படின்ட்டு அந்த தாய் பாம்பு ஒரு செய்தியை சொல்லும் போதுதான் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் சொன்னாரு. அந்த கூட்டத்திற்கு ஜின்னு தான். அந்த கூட்டத்திலிருந்து ஜின்னு சொல்லுச்சு, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன்.
இந்த மாதிரி பாம்பு வந்துச்சுன்னா அடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் அடிச்சிருக்கிறாரு, அவர் மேல குற்றம் இல்லை அடிங்கிச்சு. அப்போ இந்த கூட்டத்தில் இருந்த ஜின்னு சொன்னது அல்லவா, இந்த கூட்டத்தில் இருந்த ஜின்னு சொல்லிச்சு அல்லவா அந்த மனிதனுக்கு சாதகமாக. அப்ப அந்த ஜின்னு யாருங்க? சஹாபியத்தான ஜின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு ஈமான் கொண்ட ஜின்களும் உண்டு, ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் நடத்த பாடம் கேட்டு போன ஜின்களும் உண்டு. அதனாலதான் சொல்லுவாங்களா இல்லையா, மஸ்ஜிது ஜின்னு ஒரு பள்ளிவாசல் மக்கால உண்டு. உம்ரா போனவரை ஹஜ்ஜிக்கு போனவரை செய்வாங்க பார்க்கலாம், அது அந்த பள்ளிவாசலுக்கு போகலாம். அந்த இடத்துல இருந்தா ஜின்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஏராளமான செய்தி. அதுல ஒரு செய்தி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு சாப்பிட உணவு வேணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட பிராணி, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட பிராணியுடைய எலும்புகள் உங்களுக்கு உணவாக இருக்கட்டும், அதுல நிரப்பமான உணவை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? அந்த ஜின்களை பார்த்து சொல்லுது. நிரப்பமான உணவை அந்த ஜின் அந்த எலும்புகள் வந்து நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். கெட்டியான சாணம் அது உங்களுடைய கால்நடைகளுக்கு தீவனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் இறைச்சி துண்டை நம்ம தண்ணியில போடக்கூடாது. நம்ம சாப்பிட்டுட்டு இறைச்சி துண்டை என்ன செய்யக்கூடாது, நம்ம அதிகமா சொல்லிட்டோமா இல்லைங்களா, சாப்பிட்டுட்டு இறைச்சி துண்டை ஒரு தண்ணியில போடக்கூடாது, அது ஓரமா வச்சு அது குப்பையில போட்டுறணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதிலே கையை கழுவுறாங்க. அது விருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு அதில் எடுத்து அப்படி கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பாட்டில் தண்ணி வர கொடுக்குறாங்களா, அங்கனே உட்காந்து கழுவிட்டு போயிடுறாங்க. அப்படி போடக்கூடாது. அந்த இறைச்சி துண்டை அந்த எலும்பு துண்டை தனியாக வச்சு அது தண்ணி இல்லாத இடத்துக்கு தூக்கி போட்டுறணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நமக்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்பதற்காக வேண்டித்தான், அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் என்பதற்காக வேண்டித்தான் அந்த ஜின்னை கெட்டி போடுறதுக்கு எனக்கு என்ன செய்யல, பின்வாங்கிட்டேன். கெட்டி போட போற நேரத்தில் பின்வாங்கிட்டேன்னு சொல்றாங்கன்னா, அப்ப ஜின்னோட வசப்படுத்துவது யாருக்கு மட்டும்தான் உண்டு? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டு. அப்ப அல்லாஹ் தஆலா நிரப்பமான நேமத்துகள், நிரப்பமான அருள் கொடைகளை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். இதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏராளமான செய்தியை சொல்லுவான், ஏராளமான நேமத்தை கொடுத்தான். ஹுதுஹுது பறவை, ஹுதுஹுது பறவை இருக்கா இல்லைங்களா, அந்த ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரமையே பட மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு தண்ணி குடிக்கிறோம் செய்யணும், தண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னா அங்க கடை இருக்கா அங்க கடை இருக்கான்னு பார்ப்போம். ஆனா சுலைமான் அந்த பிரச்சனையே இல்லை. குது பறவை அழைப்பார்கள், தண்ணி எங்க இருக்குன்னு பாருங்க. அது எத்தனை அடி ஆழத்துல தண்ணி இருந்தாலும் சரி அது காட்டிடும் இந்த இடத்துல தண்ணி இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடு கட்டும் போது என்ன செய்வோம், போர் போடுறது என்ன செய்வோம், ஒரு ஆளை கூடுமா இல்லையா, நீரோட்டம் பார்ப்போம். அப்படியே தேங்காய் தூக்கிட்டு போவாரு, எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கு அது தேங்காய் நிக்குமா இல்லைங்களா. அத மாதிரி அந்த குது பறவை துல்லியமா கணிக்கும் இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லி. உடனே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜின்னு அனுப்புவாரு, தண்ணி எடுத்துட்டு வாங்க போய் அது ஆழமா போய் அது தண்ணி எடுத்து கொடுத்து அடுத்த நிமிடமே எல்லாம் நடக்கும். அல்லாஹ் தஆலா ஏராளம் வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா 2 நாளைக்கு முன்னாடி அத்தனை நேமத்துகளை அனுபவித்த காரணத்தினால்தான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களே கடைசியாக சோனம் செல்வார்கள், நபிமார்களே ஆக கடைசியாக சோனம் செல்வார்கள். காரணம் அத்தனை நேமத்துகளை அவர் அனுபவித்த காரணத்தினால். அதுக்கு கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க சொர்க்கத்துக்கு போகணும். ஆக அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தை நமக்கு சொரித்தன மேலான பாடம். அல்லாஹ் நமக்கு எதை வழங்கியிருக்கிறானோ, எந்த அருள் கொடை வழங்கியிருக்கிறானோ அந்த அருள் கொடைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லாஹ்தால் அந்த அருள் கொடை சுவைத்ததற்காண்டி மறுமையில கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.